Hi hello viewers, welcome back to my channel AJ Creation and already எல்லாரும் thumbnails பார்த்திருப்பீங்க. அதேதான் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா Illustrator இருக்கிற எல்லா டூல்ஸையுமே சிங்கிள் வீடியோல just 25 minutes சொல்ல போறேன். and வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குனா கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and ஸ்டார்ட் பண்ணுவோமா? let's start. Number 1 selection tool. இந்த டூலோட ஷார்ட்கட் V. இந்த டூல் யூஸ் பண்ணி சிங்கிள் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணலாம், அப்புறம் ரொட்டேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரவுண்ட் கார்னர்ஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணி மொத்த குரூப்பையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணி இதை ஐசோலேட் மோடுக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை குரூப்ல இருந்து நம்ம தனியாக கொண்டு வரலாம். அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க்கும் அந்த மாதிரி தான், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம், அது மாதிரி ஐசோலேட் மோடும் பண்ணிக்கலாம். நம்பர் 2 டைரக்ட் செலக்ஷன் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் A. இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த பாத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஹேண்டில்ஸ் நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது குரூப் செலக்ஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குரூப்பா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்துலயும் ஆங்கர் பாயிண்ட் ஒன்று இண்டிவிஜுவலா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம எடிட்டும் பண்ணலாம். தனித்தனியா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி தனித்தனியா கூட நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளிப்பிங் மாஸ்க்கும் இதை வச்சு செலக்ட் பண்ணலாம். கிளிப்பிங் மாஸ்க்லயும் இருக்க ஆப்ஜெக்டையும் இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணலாம். நம்பர் 3 குரூப் செலக்ஷன் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நீங்க நார்மலா ஒரு டூல் வச்சு இந்த மாதிரி இதை நான் குரூப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மொத்த குரூப்பும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதுல தனியா நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் செலக்ஷன் டூலை யூஸ் பண்ணி சிங்கிள் ஆப்ஜெக்ட் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது குரூப்ஸ்குள்ள இது வந்து ஒர்க் ஆகும். கிளிப்பிங் மாஸ்க்லயும் அந்த மாதிரி தான். மேஜிக் வேன் டூல் ஷார்ட்கட் Y. இந்த டூல் எதுக்குன்னா, இப்போ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது இந்த டூல் என்ன பண்ணும்னா சேமா இருக்க ப்ராப்பர்ட்டிஸா அப்படியே நமக்கு வந்து செலக்ட் பண்ணும். இப்போ ஃபில் கலர் கொடுத்தேன் அப்படின்னா சேம் கலர்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணும். இப்போ இதை கிளிக் பண்ணனா இதோட சேம் கலர் இங்க இருக்கு. ஸோ செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ஸ்ட்ரோக் கலர் சேமா இருக்கிறது ஃபுல்லா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க ஸ்ட்ரோக் இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதோட எதனா சேமா இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு மேஜிக் வேன் டூல். லேசோ செலக்ஷன் டூல் ஷார்ட்கட் Q. இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க இப்படி டிராப் பண்ணீங்க அப்படின்னா டிராப் பண்ண இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டோட பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். அதோட ஆங்கர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது கிளிப்பிங் மாஸ்க்லயும் இது யூஸ் ஆகும். குரூப் கிளிப்பிங் மாஸ்க் எல்லாத்துலயுமே இது வந்து ஒர்க் ஆகும். பென் டூல் ஷார்ட்கட் B. இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு கிளிக் பண்ண ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க அடுத்தது கிளிக் பண்ணும்போது அந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு வழியா ஒரு பாத் ஒன்று கிரியேட் ஆகிட்டே வரும். ஸோ அது மட்டும் இல்ல, இப்படி கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஹேண்டில்ஸ் வரும். நம்ம அந்த பாத்தை வந்து கர்வா இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ நம்ம நிறைய டிராப் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாத் வந்து பினிஷ் ஆயிரும். ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல பிளஸ். இந்த டூல் என்ன பண்ணும்னா அந்த பாத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா ஒரு ஆங்கர் பாயிண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி 2 ஹேண்டில்ஸோட எல்லாமே பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணும். டெலிட் ஆங்கர் பாயிண்ட் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் கீபோர்ட்ல மைனஸ். ஸோ இந்த டூல் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்துல இருக்க ஆங்கர் நம்ம வேண்டாம்னா அதை போய் சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆங்கர் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கு, நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலிட் ஆகும். ஸோ என்னன்னா அது டெலிட் ஆயிரும், மிச்சம் இருக்க பாயிண்ட் ஜாயின் ஆகி ஷேப் உங்களுக்கு ஆகும். அண்ட் இதே மாதிரி ஷேப் உங்களுக்கு வேணும், பாயிண்ட் மட்டும் வேண்டாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட் போயிரும். ஆனா அந்த ஷேப்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஆங்கர் பாயிண்ட் டூல் ஷார்ட்கட் Shift+C. இந்த டூல் யூஸ் பண்ணி இப்ப நீங்க இந்த பாத்துல சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 ஹேண்டிலையும் இது வந்து டெலீட் பண்ணிடும். இப்போ நீங்க ஹேண்டில் எனக்கு வேணும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்துடும். ஸோ பாத்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கர்வேச்சர் டூல். இந்த டூல் என்ன பண்ணா நீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு பாத் கிரியேட் ஆகும். ஆனா பென் டூல் மாதிரி இல்லாம இது கர்வாவே உங்களுக்கு கிளிக்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த பாத் வந்து கர்வா உங்களுக்கு மாறி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத் கிரியேட் ஆகும்.
டைப் டூல் இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல லெட்டர் டி. இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் நீங்க வேணுங்கிற டெக்ஸ்ட் வந்து நீங்க அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப்புக்கு ஏற்ற மாதிரி போகும். இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்படி கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம லெட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃப்ஸ் எதுனாலும் நம்ம அதுக்குள்ள டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட்ல இருக்கும்போது நீங்க ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்த அந்த வேர்ட்ஸ்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி நீங்க இந்த மாதிரி அதை எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஏரியா டைப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. ஏரியா டைப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட பாத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆனிய பாத் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்டோட பாத்துல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்டை சுத்தி நம்ம டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வெர்டிகல் டைப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிகல்ல நீங்க டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வெர்டிகல் ஏரியா டைப் டூல் இந்த டூல் யூஸ் பண்ணி வெர்டிகல் ஏரியா டைப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்ல. இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பாத்துல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகலா நீங்க டைப் பண்ணிக்கலாம். வெர்டிகல் டைப் ஆனிய பாத் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்ல. இந்த டூல் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட பாத்துல போய் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வெர்டிகலா நீங்க டைப் பண்ணிக்கலாம். டச் டைப் டூல் ஷார்ட்கட் Shift+T. இந்த டூல் என்ன பண்ணும்னா ஒரு வேர்ட்ல இருக்கிற சிங்கிள் கேரக்டரை தனித்தனியா நம்மளால எடிட் பண்ண முடியும். அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பவுண்டிங் பாக்ஸ் ஒன்று வரும். இந்த மாதிரி அதை மூவும் பண்ணலாம், அப்புறம் அதை ஸ்கேல் பண்ணலாம். அந்த சிங்கிள் வேர்டை மட்டும் இது எடிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் கூட பண்ணலாம். லைன் செக்மெண்ட் டூல் ஷார்ட்கட் // இந்த டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். லைன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது போக சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி லைன்ஸ் வேணுங்கிறத நம்ம இங்க ஆப்ஷன்ஸாவே கொடுத்துக்கலாம். ஆர்க் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆர்க் கிரியேட் ஆகும். சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆர்க் வேணும் நம்ம இதுல டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரிவியூ நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஆர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆர்க் டூல டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி நமக்கு இதோட ப்ரிவியூஸ் இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னு நம்ம இங்கே எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். ஸ்பைரல் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா ஸ்பைரல்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு அந்த ஹோல்டை விடாம, அதாவது லெஃப்ட் கிளிக் அப்படியே விடாம பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன் ஏரோஸ் பிரஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி அதோட சைக்கிள்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வரும், நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் கிரிட் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்குலர் கிரிட் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அண்ட் நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் ஆரோஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரோஸும் இந்த மாதிரி நம்ம காலம்ஸும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிறது வச்சுக்கலாம். அப்புறம் சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ணி கூட நம்ம ஓபன் பண்ணலாம். போலார் கிரிட் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி போலார் கிரிட் கிரியேட் ஆகும். அண்ட் இதோட டிவிஷன்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் கிளிக்கை விடாம பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன் ஆரோஸ் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிளையும் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி டிவிஷன்ஸையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து கரெக்ட் பெர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிரஸ் ஹோல்ட் பண்ணிட்டு டிராப் பண்ணீங்க அப்படின்னா வித் ஹைட்டும் உங்களுக்கு சேமா இருக்கும். அண்ட் சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து கூட நீங்க டிராப் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பிரஷ் டூல் ஷார்ட்கட் B. இந்த டூல் யூஸ் பண்ணி நார்மலா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண நம்ம டிராப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத் கிரியேட் ஆயிரும். அண்ட் இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க 2 பாத் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒரு பாத், இது ஒரு பாத், அப்படிதான் இருக்கும். ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பிரஷ் டூல் ஷார்ட்கட் Shift+B. இந்த டூல் யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த மாதிரி டிராப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் டிராப் பண்ணிட்டீங்க, அப்புறம் செகண்ட் இந்த மாதிரி நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பார்த்தா தான் எடுத்துக்கும். ஸோ எல்லாமே ஒரே பார்த்தா ஆயிரும். நீங்க தனியா டிராப் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அது தனி பார்த்தா இருக்கும். இப்ப நீங்க
டிரா பண்ணி இந்த மாதிரி அது கூட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் அட்டாச் ஆயிடும். அண்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைஸை நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி. ஷேப்பர் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் என். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க நார்மலா ஃப்ரீ ஹேண்ட்ல டிராப் பண்ற மாதிரி டிராப் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம என்ன ஷேப் வரைகிறோமோ அதை அசியூம் பண்ணி அதுவே நமக்கு இந்த மாதிரி கொடுத்துரும். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அதை நம்ம ரேண்டமா டிராப் பண்ணி நம்ம அந்த ஷேப் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். பென்சில் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் என். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி நார்மலா ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணா நம்ம டிரா பண்ண அந்த லைன்ல ஒரு பாத் கிரியேட் பண்ணி அதுல ஆங்கர் பாயிண்ட்ஸோட நமக்கு கொடுக்கும். ஸ்மூத் டூல். இந்த டூலுக்கு டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா முதல்ல நம்ம இப்படி அந்த பாத்தை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்மூத் டூல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இதை நம்ம ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் இதோட சைஸை நமக்கு நீட்டா கொடுக்கும். ஸோ நீட்டா ஸ்மூத் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அதோட ஆங்கர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி குறைச்சி நமக்கு டீடைல்டா நீட்டா நல்ல ஷேப்போட நமக்கு தரும். பாத் எரேசர் டூல். இந்த டூலுக்கு டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா முதல்ல நம்ம ஒரு பாத்தை செலக்ட் பண்ணிட்டு எரேசர் டூலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம அந்த பாத்தை டெலீட் பண்ணிக்கலாம். ஜாயின் டூல். இந்த டூலுக்கு டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்படி ரெண்டு பாத்து இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எரேசர் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் இ. இந்த டூல் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி பண்ணி நீங்க அந்த ஷேப் அந்த ஆப்ஜெக்ட் நீங்க இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்க எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படி தனித்தனியா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி வந்துடும். சிசர் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் சி. இந்த டூல் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு பாத் இருக்கு அப்படின்னா அதோட ஆங்கர் பாயிண்ட் நீங்க போய் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது தனித்தனியா கட் ஆகிரும். ஸோ நீங்க கிளிக் பண்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆயிரும். இப்போ நீங்க இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கலாம். நைஃப் டூல். இந்த டூலுக்கு டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீங்க இப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க கட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ண ஒவ்வொன்றும் தனித்தனியா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ரொட்டேட் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் ஆர். இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டூலை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க இந்த சென்டர்ல வந்து ஒரு மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்னா இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது எங்க இருக்கோ அதை சுத்தி தான் நம்ம ரொட்டேட் டூல் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க நார்மலா ஆர்ட் போர்ட்ல கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இது ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்க நார்மலா சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க கிளிக் பண்றீங்களோ அங்க அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போயிடும். நீங்க ஆர்ட் போர்ட்ல கிளிக் பண்ணாலும் சரிதான், ஆப்ஜெக்ட்ல கிளிக் பண்ணாலும் சரிதான். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இங்க கிளிக் பண்ற அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க வந்துடும். இப்போ நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அப்புறம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா 45 டிகிரிஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். ரெஃப்ளெக்ட் டூல் ஷார்ட்கட் ஓ. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடணும். அடுத்து போய் நம்ம அந்த டூலை கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி தான் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் நம்ம ஹரிசாண்டலா வெட்டிக்கிறான். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் எந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் நம்ம கரெக்டா ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டூல். இதோட ஷார்ட்கட் எஸ். இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா முதல்ல ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கேல் டூல் எடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க ஆர்ட் போர்ட்ல எங்கனாலும் கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி டிராக் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்க இங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். இப்போ இந்த கார்னர்ல நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அங்க போயிடும். ஸோ நம்ம இங்க இருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்பியர் டூல். டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்பியர் டூல் எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ அது சென்டர்ல இருக்கும்போது நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா சென்டர்ல இருந்து இப்படி உங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ அதை இங்க சும்மா ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க மாறிடும். ஸோ இப்போ நீங்க பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஷேர் ஆகும்.
அண்ட் இப்போ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு அங்கே போயிடும். ஸோ அங்கேருந்து ஷேர் ஆகும். ஆப்ஜெக்ட்ல மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்ட் போர்டில் இங்கே கிளிக் பண்ணால் கூட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அங்கே போயிடும், அங்கேருந்து ஷேர் ஆகும். ரீஷேப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாத் இருக்கு அப்படின்னா அதோட ஆங்கர் பாயிண்ட்டை இந்த ரீஷேப் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த ஷேப்பை வந்து நம்ம ரீஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப்பை வந்து ரீஷேப் பண்ணலாம். விட்த் டூல் இந்த டூலோட ஷார்ட்கட் Shift+W. அண்ட் இந்த டூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பாத்துல நீங்க இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லைன்ல இப்போ நீங்க கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அண்ட் இப்போ ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்களோ அந்த பக்கம் மட்டும்தான் வரும். அப்புறம் இந்த பாயிண்ட வந்து நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணுமோ அந்த பக்கம் நீங்க கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வேணும் அப்படின்னா ஆல்ட் பிரஸ் பண்ணி இப்படி கூட எடுத்துக்கலாம். வார்ப் டூல் இந்த டூலோட ஷார்ட்கட் Shift+R. இந்த டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில டிசைன்ஸ் உங்களுக்கு வராது, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி எப்படி டிராக் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இது ரீஷேப் பண்ணி கொடுக்கும். ட்ரில் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா ஒரு ஆப்ஜெக்டோட இந்த மாதிரி இடத்துல நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதை ட்ரில் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். பக்கர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கர் டூல் எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப சென்டர்ல வந்து அது அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிராகும் பண்ணலாம். அது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அது எப்படி இருக்கும். அண்ட் இப்போ இன்னொரு மெத்தட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ப்ளோ டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா சென்டர்ல வந்து பலூன் ஊதுற மாதிரி இப்படி வரும். அதை நம்ம எப்படி கிளிக் பண்றோம் அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப இங்க இருந்து பண்ணா வெளியே வரும், இங்க இருந்து பண்ணா உள்ள போகும். ஸ்கேலப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் ஆகும். கிறிஸ்டலைஸ் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எப்படி யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். விரிங்கிள் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமா விரிங்கிள் ஆகும். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல் ஷார்ட்கட் E. இந்த டூல் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று வரும். அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசைஸ் பண்றது, இந்த மாதிரி ஷேர் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். பப்பட் வார்ப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி மெஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்க அதை வார்ப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க இப்போ புதுசா இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் ஆயிரும், அங்க மெஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. ஷேப் பில்டர் டூல் ஷார்ட்கட் Shift+M. இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி மொத்த ஷேப்ஸையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டூலை எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் அதோட அந்த மாதிரி ஷேட் ஆகும். ஸோ ஷேட் ஆகுதுன்னா செலக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஃபில்ல என்ன கலர் இருக்கோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர் தான் உள்ள அப்ளை ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா நீங்க போற இடம்லாம் அந்த கலர் வந்து உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டே வரும். அப்ப நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா இப்படி உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஷேப்ஸே டெலிட் ஆயிரும். லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் ஷார்ட்கட் K. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ண எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
அந்த டூலை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்க கலர் பேர்ல என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளிக் பண்ற அந்த இடத்துக்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த கலர்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ண அப்படின்னா கீபோர்ட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த ஆரோஸ் யூஸ் பண்ணி நீங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லைவ் பெயிண்ட் செலக்ஷன் டூல் ஷார்ட்கட் Shift+L. இந்த டூல் எப்படின்னா இப்போ ஒவ்வொரு பெயிண்டா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி அதோட கலர்ஸை மாத்திக்கலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கையும் நீங்க தனியா செலக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரோக்கையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதோட கலர்ஸை நீங்க மாத்தலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க ஒரே இடத்துல ஃபில்லையும் ஸ்ட்ரோக்கையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களால கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் ஷார்ட்கட் Shift+P. நீங்க இந்த டூல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் ஷோ ஆரம்பிச்சிடும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இந்த கார்னர்ல இருக்கிற இந்த டாட்ஸை நீங்க இந்த மாதிரி டிராக் பண்ணி இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இப்ப எப்படி டிராப் பண்ணலாம்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து நான் டிராப் பண்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூல அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி டிரா ஆகும். அண்ட் இப்ப நான் இந்த பக்கம் டிராப் பண்ண நினைக்கிறேன், ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரா ஆகல, இதே மாதிரி தான் டிரா ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல செலக்ட் பண்ணோம். அதாவது இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணிட்டேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் டிராப் பண்ணேன் அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்ல எனக்கு செலக்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு டிராப் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் கிரவுண்டு வரையணும் அப்படின்னா ஸோ இந்த கிளிக் பண்ணி இப்போ நான் கிரவுண்டை நீட்டா வரைஞ்சிருவேன். அண்ட் இதை நீங்க ஐகான் மூலமா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா இன்னொரு வழி ஒன்று இருக்கு. கீபோர்ட்ல 1 2 3 4 இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இந்த டூலை விட்டு நீங்க வெளியே வரணும் அப்படின்னா ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஐகான் கிட்ட அந்த கார்னர்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் மாறும். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிரிட் வியூ போயிடும். பெர்ஸ்பெக்டிவ் செலக்ஷன் டூல் இந்த டூலோட ஷார்ட்கட் Shift+V. இந்த டூல் எதுக்காகனா இப்ப நீங்க நார்மலா பெர்ஸ்பெக்டிவ்ல டிராப் பண்ணிட்டு இப்ப நீங்க நார்மலா இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ நீங்க இந்த டூல் இப்ப பெர்ஸ்பெக்டிவ் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஷ் டூல் ஷார்ட்கட் U. இந்த டூல் என்ன பண்ணும்னா இப்போ இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இதுல நான் ஒரு கிளிக் பண்றேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும், அதுதான் கலர் மெஷ். இங்க நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு கிளிக் பண்றேன், இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, இங்க ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம அந்த மெஷ்க்கு கொடுத்துக்கலாம். கிரேடியன்ட் டூல் ஷார்ட்கட் G. இந்த டூல் இப்ப நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கலர் கிரேடியன்ட் இந்த மாதிரி நீங்க எந்த ஆங்கிள் இருந்து வேணுமோ அந்த ஆங்கிள் இருந்து நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் நீங்க மாத்தணும்னா இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கலர் நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் கிரேடியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் இது மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி ஸ்பெஷல் கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம். ஐ டிராப்பர் டூல் ஷார்ட்கட் I. இந்த டூல் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐ டிராப்பர் டூல் எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் அங்க அப்படியே காப்பி ஆயிரும். இதுவே எனக்கு ஸ்ட்ரோக் மட்டும் கலர் காப்பி ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா ஸ்ட்ரோக்கு மட்டும் கலர் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இது ஃபான்ட்ஸையுமே இந்த மாதிரி காப்பி பண்ணும். மெஷர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா அப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ண அப்படின்னா அந்த லைனோட லென்த், விட்த், ஹைட்டு, அதோட ஆங்கிள் எல்லாமே ஒரு இன்ஃபோ பேனல் ஒன்று கிரியேட் ஆகி அதுல எல்லாமே ஷோ ஆகும். பிளெண்ட் டூல் ஷார்ட்கட் W. இந்த டூல் என்ன பண்ணணும்னா கலர்ஸும் சரி ஆப்ஜெக்டோட ஷேப்ஸும் சரி எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு மேல எவ்வளவு வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப இங்க கிளிக் பண்ண அப்படின்னா இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா கலரும் ஷேப்பும் ரெண்டுமே பிளெண்ட் ஆகி இங்க வந்து அட்டாச் ஆகும். இப்ப இங்க இருந்து இங்க கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே அட்டாச் ஆகும். அண்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா எல்லாமே ஒரு குரூப் ஆயிரும். அப்புறம் இது நீங்க இந்த மாதிரி டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இப்ப டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லென்த்தும் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்ப்ரேயர் டூல் ஷார்ட்கட் Shift+S. இந்த டூல் என்ன பண்ணுன்னா ஒரு சிம்பிள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணி இப்படியே டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வந்து இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இப்போ இன்னொரு சிம்பிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு நான் அதுக்குள்ளேயே டிராப் பண்றேன் அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே குரூப் ஆயிரும். சிம்பிள் ஷிஃப்டர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணுன்னா உள்ள இருக்கிற சிம்பிளை இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஷிஃப்ட் பண்ணும். அதே குரூப்புக்குள்ளதான் இருக்கும். இந்த மாதிரி இடம் மட்டும் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள் ஸ்கிரன்ச்சர் டூல்
டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்ல. இது என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க இந்த பிரஷ் இங்க வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சுத்தி இருக்க எல்லா சிம்பிளையும் அந்த பிரஷோட சென்டருக்கு இழுக்கும். அண்ட் இது அதே மாதிரி அல்ட் பிரஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே பார்த்து அதை தள்ளும். சிம்பிள் சைஸர் டூல் இது என்ன பண்ணணும்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிம்பிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அல்ட் பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணும். சிம்பிள் ஸ்பின்னர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணும். அதோட டைரக்ஷனை இது வந்து ரொட்டேட் பண்ணும். சிம்பிள் ஸ்ட்ரெயினர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணணும்னா ஒரு கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த கலர் இதுக்கு அப்ளை ஆகும். இது எதை பொறுத்து மாறும்னா பிரஷோட சைஸ் நம்ம ஹோல்ட் பண்ற டியூரேஷன் அதை பொறுத்து இருக்கும். சிம்பிள் ஸ்கிரீனர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு ஆட் பண்ணும். ஸோ இதுவுமே பிரஷோட சைஸ் நம்ம கிளிக் பண்ற டியூரேஷனை பொறுத்து மாறும். சிம்பிள் ஸ்டைலர் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் என்ன பண்ணா ஒரு கிராஃபிக் ஸ்டைல் நீங்க சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிம்பிள்ல அந்த கிராஃபிக் வந்து அப்ளை ஆயிரும். கிராஃப் டூல் வந்துட்டோம். சொல்ல போனா கிராஃப் டூல் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அந்த ஐகான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலம் கிராஃப் டூல் ஷார்ட்கட் ஜே. இது எல்லா கிராஃபுமே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி ஒரு ஏரியால இந்த மாதிரி கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேல்யூ சென்டர் கொடுக்கறது தான். ஸோ 10 இந்த மாதிரி வேல்யூஸ் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்டேக்டு காலம் கிராஃப் டூல். கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கிராஃப்கான ஏரியா வந்துடும். வேல்யூஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கிராஃப் வந்துடும். இப்போ பார்க்க போறது பார் கிராஃப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கிராஃப் வந்துடும். வேல்யூஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்துடும். ஸ்டாக்டு பார் கிராஃப் டூல் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கிராஃப் வந்துடும். வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா கிராஃப் வந்துடும். லைன் கிராஃப் டூல் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா கிராஃப் வந்துடும். ஏரியா கிராஃப் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஏரியா கிரியேட் பண்ணிடலாம். ஸ்கேட்டர் கிராஃப் டூல் பை கிராஃப் டூல் இந்த மாதிரி டிராப் பண்ணிக்கிறேன். ரேடார் கிராஃப் டூல் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா நம்ம கிராஃப் வர்றதுக்கான ஏரியா ரெடி. வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரேடார் கிராஃப் ரெடி. ஆர்ட்போர்ட் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் ஓ. ஸோ இந்த டூல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ட்போர்ட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா நியூ ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்ட்போர்ட் டெலிட் பண்ணிக்கலாம். சைஸ் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் கே. இந்த டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளா நம்ம இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணதான் நம்மளோட செலக்டட் ஏரியா. ஸோ அதை மட்டும் நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு காப்பி பண்றதுக்கோ அதை சேவ் பண்றதுக்கோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் செலக்ஷன் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண அந்த ஸ்லைட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், அதோட ஹைட்டு, ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டூல் ஷார்ட்கட் ஹெச். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆர்ட்போர்டை நவுட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்க ஜூம் இன்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க நவுட்டு ஒர்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை 3 வேஸ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்னு ஹெச்எம்கி ஹேண்ட் டூல், இன்னொன்னு என்னன்னா ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஹேண்ட் டூல் ஆக்டிவேட் ஆகும். கிளிக் பண்ணி டிராக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மூணாவது மெத்தட் என்னன்னா மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி ஹேண்ட் டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் வியூ டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் ஹெச். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆர்ட் போர்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா 15 டிகிரிஸ்க்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஒவ்வொரு 15 டிகிரிஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ட் ஆகும். பிரிண்ட் டைலிங் டூல் டிஃபால்ட் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. இந்த டூல் எதுக்குன்னா இப்ப நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண ஏரியாவை இந்த மாதிரி நீங்க டைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒன்று தான் நமக்கு இருக்கு. ஸோ ஒரு பேஜ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட் போனீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் டைல் இமேஜ் ஏரியாஸ். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைல்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ பாத்தீங்கன்னா 1 2 3 இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த பேஜ்ல எந்தெந்த டைல்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஜூம் டூல் ஷார்ட்கட் ஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அல்ட் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி அன்ஜூம் ஆகும். அண்ட் நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் அன்ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புதுசாக நீங்கள் ஏதாவது சம்திங் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு அந்த டூல்ஸை பற்றி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அது ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி இங்கே தெரிஞ்சுக்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அங்கே ஷேப்ஸுக்கான டூல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இப்போ பாய்.